நீங்க F1 ட்ரேடரா? அப்போ இந்த பட்ஜெட் உங்க பாக்கெட்ல பெரிய ஓட்டையை போட்டுருச்சு. எஸ்டிடி ரேட்ஸை டபுளுக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க ப்ராஃபிட் பண்றீங்களோ இல்லையோ, இப்போ கவர்மெண்ட்டுக்கு அதிகமா டாக்ஸ் கட்டியே ஆகணும். அது எவ்வளவு? உங்க பிரேக் ஈவன் எப்படி மாறப்போகுது? லெட்ஸ் கால்குலேட். ஃபியூச்சர்ஸ்ல எஸ்டிடி ரேட்ஸை 0.02% இருந்து 0.05%க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 150% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நீங்க நிப்டி ஃபியூச்சர்ல செல் பண்றீங்க. Assume the total contract value is 10 lakhs. இப்போ ஓல்டு எஸ்டிடி கால்குலேஷன் படி 10 lakhsக்கு 0.02% எஸ்டிடி சார்ஜஸா 200 rupees எடுப்பாங்க. பட் நியூ எஸ்டிடி கால்குலேஷன் படி சேம் 10 lakhsக்கு இப்போ 0.05% எஸ்டிடி சார்ஜஸா பே பண்ணணும். அதாவது 500 rupees. இப்போ நீங்க ஒவ்வொரு சேல் டிரான்சாக்ஷனுக்கும் 300 rupees அடிஷனலா பே பண்ணுவீங்க. நீங்க ஜஸ்ட் 10 ட்ரேட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா 3000 rupees எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பே பண்ணணும். இதுவே ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல எஸ்டிடி பிரீமியம் மேலதான் கால்குலேட் ஆகும். இமேஜின் நீங்க ஆப்ஷன்ஸ்ல ஒரு லாட் செல் பண்றீங்க. அந்த டோட்டல் பிரீமியம் ரிசீவ்ட் இஸ் 10,000 rupees. சோ ஓல்டு எஸ்டிடி கால்குலேஷன் படி 10,000 rupeesக்கு 0.1% எஸ்டிடி சார்ஜஸா 10 rupees இருந்துச்சு. பட் இப்போ சேம் 10,000 rupeesக்கு 0.15% எஸ்டிடி சார்ஜஸா 15 rupees பே பண்ணணும். சோ 5 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இதை நீங்க ஜஸ்ட் 10,000 rupeesக்கு பார்த்தா ஸ்மால் அமௌண்டா தெரியும். பட் யாரெல்லாம் ஹை வால்யூம் அண்ட் மெனி ட்ரேட்ஸ் பண்றாங்களோ உங்களுக்கு இந்த 50% இன்க்ரீஸ் ரொம்ப பெரிய ஓவர் ஹெட் காஸ்டா இருக்கும். வை திஸ் மேட்டர்ஸ்? இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ்னால பிரேக் ஈவன் பாயிண்ட் மேல போகுது. முன்னாடிலாம் 1 or 2 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் பார்த்தாலே டாக்ஸ்க்கு கவர் ஆகும். ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் மேல போனால்தான் நீங்க டாக்ஸை தாண்டி ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸ்மால் மூவ்ல ப்ராஃபிட் எடுக்கிற ஸ்கேல்பர்ஸ்க்கு இது பெரிய செட் பேக். ட்ரேடிங் வால்யூம் இந்தியால ரொம்ப பீக்ல இருக்கிறதுனால கவர்மெண்ட் இது வழியா பெரிய ரெவன்யூவை டார்கெட் பண்றாங்க.